வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 6th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஜியோகிரஃபியில் யூனிட் 2 லேண்ட்ஸ் அண்ட் ஓஷன் இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த லெசனில் நம்ம காண்டினென்ட்ஸ்னால் என்ன, ஓஷன்ஸ்னால் என்னன்னு லேர்ன் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஓஷன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் ஓஷன்ஸ் இருக்குது, அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸு அண்ட் தென் ஓஷன் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர்ஸை பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லெசனில் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் தி லேண்ட்ஸ் அண்டு ஓஷன்ஸ். ஸோ எர்த்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற லேண்ட் அண்ட் தென் ஓஷன் அண்ட் தென் இதுலேயே வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்ட் தென் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ என்ட்ரி ஆகும்போதே அவங்க வந்து ஹியூஜ் சைஸில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பசில்ஸு, க்ளூவு அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் இதெல்லாமே கொண்டு வராங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து ஸோ அவங்கள வந்து கலர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பசிலை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. பசில் ஜாயின் பண்ணிவிட்டு லேண்ட் சர்ஃபேஸ் போக மீதி இருக்கிற ஏரியாக்கெல்லாம் ப்ளூ கலரில் கலர் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் அதை கம்ப்ளீட்டாக பண்ண வேண்டி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சார்ட்டை வந்து போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளேஸ் பண்ண அந்த சில்ட்ரன் வந்து கிளாப் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆஸ்க் பண்ணுறாங்க என்ன இது அப்படின்னு கேட்குறப்ப ஒரே ஒரு கேர்ள் மட்டும் சொல்கிறாங்க இது வந்து அட்லஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து எஸ் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம லெசனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஞ்சியா. ஸோ பேஞ்சியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதா. ஸோ அந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே இப்படி ஒன்றா தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. ஸோ நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்பு, ஏஷியா இந்த எல்லா காண்டினென்ட்ஸும் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. எதுக்குமே எந்த ஒரு கேப்புமே கிடையாது. ஸோ அதுதான் வந்து பேஞ்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த பேஞ்சியாவை சுற்றிலும் வாட்ரு வந்து அரௌண்ட் ஆகிருக்கும். அதை வந்து பேந்தலாசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஞ்சியானா ஃபுல்லாக லேண்ட் சர்ஃபேஸு. ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா லேண்ட் சர்ஃபேஸும் ஒன்றா சேர்ந்தது பேஞ்சியா. அண்ட் தென் அதை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பேந்தலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய வேர்ல்டு மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கே ஆஃப்ரிக்கா இருக்குது, இங்கே வந்து ஏஷியா கான்டினென்ட்டு, இங்கே யூரோப் கான்டினென்ட்டு, இங்கே ஆஸ்திரேலியா இருக்குதா. ஸோ இன் பிட்வீனில் வந்து வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். ஆனால் இந்த சூப்பர் கான்டினென்ட்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இது எல்லாமே வந்து எல்லா கான்டினென்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு லேண்ட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேண்ட் ஃபார்மை சுற்றி இருக்கிற அந்த வாட்டர் பாடிஸை வந்து பேந்தலாசா அப்படின்றாங்க. அண்ட் தென் இந்த லேண்ட் சர்ஃபேஸை வந்து பேஞ்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது நடந்துச்சு. இந்த லேண்ட் மாசஸ்லாம் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு காண்டினென்ட்ஸ் அண்ட் தென் ஓஷன்ஸ் எல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேண்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ்லாம் வந்து எதனால் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய பிளேட்ஸ், ஸோ கான்டினென்டல் க்ரஸ்ட் அண்ட் தென் ஓஷனிக் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த இதெல்லாம் வந்து மூவ் ஆகிறதுனால தான் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி கான்டினென்ட்ஸும் ஓஷன்ஸும் ஃபார்ம் ஆச்சு. ஸோ எதனால் இது மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஹீட்டு. ஸோ நம்மளுடைய எர்த் இதுதானா, ஸோ அவுட்டர் சர்ஃபேஸை க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த பார்ட்டை வந்து மேண்டல் அண்ட் தென் சொல்லுவோம். அண்ட் தென் உள்ளே இருக்கிற இதை கோர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த கோரில் இருந்து ஹீட் வந்து வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுனால தான் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் கான்டினென்ட்ஸ்னால் என்ன, ஓஷன்ஸ்னால் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய எர்த்தில் பார்த்தீங்கன்னா 71% வந்து ஃபுல்லாக வாட்டரால் கவர் ஆகிருக்குது. ரிமைனிங் இருக்கிற 21
29% தான் லேண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் நம்ம எர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எர்த் அப்படிங்கிறது வெறும் சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது, இதில் நிறைய மவுண்டெயின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, டீப் ஓஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அண்ட் தென் அதர் லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை பார்த்திங்கன்னா 3 கேட்டகரிஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து காண்டினென்ட்ஸ் அண்ட் தென் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆர்டரில் மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ், பிளெயின்ஸ், அண்ட் தென் தேர்ட் ஆர்டரில் வேலிஸ், பீச்சஸ் அண்ட் தென் சாண்ட் டியூன்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை ஒவ்வொன்றை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸான காண்டினென்ட்ஸ் அண்ட் தென் ஓஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் இதை வந்து குரூப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப பெரிய லேண்ட் மாஸ் எர்த்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது இல்லை, ஸோ அதை வந்து காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் என்னன்னு சொல்லுவோம், ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய வேர்ல்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இதுதான் அந்த 7 காண்டினென்ட்ஸு. இந்த 7 காண்டினென்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஆஸ்திரேலியாவை ஸ்மாலஸ்ட் ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆனால் நம்மளுடைய சங்கம் பீரியட்லேயே வந்து லேண்டை பிரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் குறிஞ்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரீஜன்ஸு, ஸோ மவுண்டெயின்ஸும் அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்ஸையும் வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லை அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட் பேஸ்டு சரௌண்டிங்ஸும் சொல்கிறாங்க. மருதம்னா அக்ரிகல்ச்சுரல் லேண்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸும். நெய்தல் அப்படிங்கிறது சீயை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸும். பாலைங்கிறது டெசர்ட் ரீஜியன். ஓகேவா? ஸோ அடுத்தது அப்பார்ட் ஃப்ரம் காண்டினென்ட்ஸ், இந்த காண்டினென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எர்த்தில் பார்த்திங்கன்னா 5 ஓஷன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. அது என்னென்ன ஓஷன் பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் தென் ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓஷன்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் ஓஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன், அண்ட் தென் ஸ்மாலஸ்ட் ஓஷன் வந்து ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இஸ்துமிஸ் அப்படிங்கிறது ஒரு நேரோ ஸ்ட்ரிப். இது வந்து 2 லேண்ட் பாடிஸையோ அல்லது 2 லேண்ட் பாடிஸை கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ், அண்ட் தென் 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸை செப்பரேட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் வந்து இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸு, பிளாட்யூஸ் அண்ட் தென் பிளைன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ மவுண்டெயின்னா உங்களுக்கு யூஸ்வலாகவே தெரியும், ரொம்ப ஹைட்டாக இருக்கிறத நம்ம மவுண்டெயின் சொல்லுவோம். ஸோ மவுண்டெயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 600 மீட்டர் எபோ இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம மவுண்டெயின் சொல்லுவோம். இது வந்து ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீப் ஸ்லோப்ஸ்னால் இப்படி செங்குத்தாக இருக்கும், அதுதான் வந்து ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அப்படிம்பாங்க. ஸ்லோப்னால் இப்படி இதாக இருக்கும், ஸ்டீப் ஸ்லோப்னால் செங்குத்தாக இருக்கிறத வந்து ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து மவுண்டெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மவுண்டெயின் அப்படிங்கிறது தனியாக ஃபவுண்ட் ஆகிருக்கும். ஒரு சில மவுண்டெயின்ஸ் வந்து தனியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் வந்து குரூப்பாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மவுண்டெயின் வந்து லார்ஜ் ஏரியா கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது மட்டும் இருந்துச்சுன்னா இதை மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கண்டினியூஸாக இப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இதை வந்து மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 or 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து அதனுடைய கண்டினியூட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஏஷியாலேயே இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், இது வந்து ஏஷியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அண்ட் தென் ராக்கி மவுண்டெயின், இது வந்து நார்த் அமெரிக்காவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆடிஸ், இது வந்து சவுத் அமெரிக்காவில் ப்ரெசென்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து மவுண்டெயின்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆண்டிஸ் மவுண்டெயின் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லாங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ல்டுலேயே. ஸோ இதனுடைய ரேஞ்ச் மட்டும் பார்த்திங்கன்னா 7000 கிலோமீட்டர்ஸ் இந்த மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அண்ட் தென் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி மவுண்டெயினை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பீக் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் தி வேர்ல்டு. ஸோ வேர்ல்டே ரொம்ப ஹையஸ்ட் பீக் இருக்கிற பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹிமாலயாஸ் மவுண்டெயினில் லொக்கேட் ஆகிருக்குது. ஹிமாலயாஸ் இஸ் இன் இந்தியா. ஸோ மவுண்டெயின் தான் வந்து ரிவருக்கு மெயின் சோர்ஸாக இருக்குது, சோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு வந்து ஒரு ஷெல்டராகவும் ஆக்டிவ் ஆகுது. அந்த சம்மர் டைமில் வந்து நம்ம வந்து மவுண்டெயின் ரீஜியன்ஸ்க்கு போவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ப்ளசண்ட் வெதரை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் சம் பீப்புள் வந்து டூரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் மவுண்டெயின் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் தமிழ்நாட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மவுண்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு, ஏலகிரி. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ். நம்மளுடைய சேலமுக்கு நியராக இருக்கிற ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஏற்காடு அண்ட் தென் கொல்லி ஹில்ஸ் சொல்லலாம். ரெண்டுமே வந்து நியர் தான். அண்ட் தென் ஏலகிரி திருவண்ணாமலையில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. உதகமண்டலம் வந்து ஊட்டியில். அண்ட் தென் கொடைக்கானல் உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா பிளாட்யூஸ். ஸோ பிளாட்யூஸ் அப்படிங்கிறது ஹை ஃப்ளாட் லேண்டு தான் வந்து பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டீப் ஸ்லோப்புக்கு மேலே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறத பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளாட்யூஸ் அப்படிங்கிறது ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆர் செவரல் தௌசண்ட்ஸ் மீட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பிளாட்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபெட்டியன் பிளாட்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாட் டாப்பட் பாட் பிளாட்யூவில் இருக்கிற ஃப்ளாட் டாப் பாட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்யூஸில் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மினரல்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய கனிமங்கள். ஸோ அயனு, ஜிங்க்கு, மெக்னீஷியம், காப்பரு, சில்வரு, கோல்டு இது எல்லாமே சொல்லலாம். ஸோ சோட்டா நாக்பூர் இஸ் தி ஒன் ஆஃப் தி மினரல் ரிச் பிளாட்யூ இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மினரல் ரிச் பிளாட்யூ அப்படின்னாக்கா சோட்டா நாக்பூர் பிளாட்யூ சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து மைனிங்கை வந்து ஒரு மேஜர் ஆக்டிவிட்டியாக அங்கே இருக்கிற பீப்புள் பண்ணுறாங்க. அண்ட் தென் டெக்கான் பிளாட்யூ வந்து பெனிசுலர் இந்தியாவில் ஒரு வல்கனைக் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தருமபுரி பிளாட்யூ, கோயம்புத்தூர் பிளாட்யூ அண்ட் தென் மதுரை பிளாட்யூன்னு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அடுத்தது பிளைன்ஸு. ஸோ பிளைன்ஸ் அப்படின்னாவே அது வந்து ஃபர்டைல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதான் லோ லையிங் லேண்டை வந்து பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக 200 மீட்டர் சீ லெவல்லேருந்து 200 மீட்டருக்கும் கம்மியான ஒரு இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ரோலிங்கும் ஆகும், அண்டல்ட்டிங்கும் ஆகும். ஸோ இந்த பிளைன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ரிஸ்னால தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ரிவர்ஸ் தான் அதனுடைய. ஸோ ரிவர் இதான் மெயின் ரிவர் அப்படின்னாக்கா, இதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னாக்கா மெயின் ரிவரோட ஜாயின் ஆகக்கூடிய அதர் சப் ரிவர்ஸை வந்து ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மெயின் ரிவர்லேருந்து டிவைட் ஆகி போகக்கூடிய ஸ்மால் ரிவரை வந்து டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த பிளைன்ஸ்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் நல்ல ஒரு க்ரோ நமக்கு இருக்கும். எதனாலனா அங்கே இருக்கிற வாட்டர் அவைலபிலிட்டியும் அண்ட் தென் அங்கே இருக்கிற சாயில் வந்து ஃபர்டைலாக இருக்கிறனால தான். ஸோ இந்த பிளைன் ரீஜியல் தான் வந்து நம்மளுடைய சிவிலைசேஷனுக்கான ஆரம்ப பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்து சிவிலைசேஷன் இன் இந்தியா அண்ட் தென் நெய்ல்வேலி இன் தி எஜிப்ட் ஆர் சம் ஆஃப் தி இயர்லி சிவிலைசேஷன் விச் டெவலப்ட் அண்ட் ஃப்ளோரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹியூமன் வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக செட்டில் ஆனாங்க அப்படின்னாக்கா அது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ இங்கே வந்து பாப்புலேஷன், ஸோ அக்ரிகல்ச்சர் ரீஜியனில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அக்கரான பிளேசஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா மெசோஃபோட்டாமியா அண்ட் தென் இந்து சிவிலைசேஷன். இது ரெண்டுமே வந்து ரிவர் பிளைன்ஸில் தான் வந்து டெவலப் ஆனிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் இன் நார்த் இந்தியா, இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிளைன்ஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளைன்ஸ் பார்த்திங்கன்னா ரிவர் காவேரி, வைகை இதெல்லாமே சொல்கிறாங்க. அண்ட் தென் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படிங்கிறது லோ லையிங் லேண்ட்ஸ், இது வந்து ஓஷன் ஆர் சீக்கு நியராக இருக்கிறத சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸை பற்றி பார்க்கலாம்.
வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.